நீங்கள் அனைவரும் தூங்கச் சென்ற பிறகு நான் ஒரு சிறிய வௌவாலா மாறினேன். மாறிப் போனேன். மோசமான மந்திரவாதி ராவின் அரண்மனைக்கு போய் பார்த்தேன். அந்த 3 பேரும் எங்கே? மகனே, நீ என்ன செய்கிறாய்? ஒன்றுமில்லை அப்பா அம்மா. இன்று உன் அப்பா பிறந்த நாள். வா மகனே, கொண்டாட்டத்திற்கு செல்வோம். நான் அந்த 3 பேரை பின்தொடர்ந்து செல்கிறேன் தீவுக்கு. அந்த தீவு முழுவதும் நம்முடைய எல்லா எதிரிகளும் அங்கே தான் இருக்கிறார்கள். அசுரர்கள், அரக்கர்கள், ராட்சசர்கள் என்று. அப்போது மாயத்தீவில் இருந்து ராவுக்கு ஒரு அழைப்பு வந்தது. நீங்கள் தயவு செய்து இங்கே திரும்பி வாருங்கள். இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. மற்றொரு மந்திரவாதி உங்கள் அரண்மனையை தாக்குகிறார். தயவு செய்து திரும்பி வாருங்கள். அந்த 3 பேருமே மீண்டும் மாயத்தீவுக்கு செல்கிறார்கள். அப்போது நான் அசுர தீவின் அரண்மனைக்கு உள்ளே போனேன். நீங்கள் யார் சகோதரி? என் பெயர் தனிக்காட்டு ராணி பைரவி. நான் ஒரு அசுர வேட்டைக்காரி. உங்கள் அனைவரையும் காப்பாற்றவே நான் இங்கு வந்தேன். நீங்கள் எங்களை எல்லோரையுமே எப்படி காப்பாற்ற போகிறீர்கள்? நீங்க பார்க்கத்தானே போறீங்க இந்த தனிக்காட்டு ராணியினுடைய அசுர வேட்டையே. அனைவரும் அந்த மந்திர கவசத்திற்கு உள்ளே செல்லுங்கள். நீங்க அனைவரும் பயப்பட வேண்டாம். இது ஒரு மந்திர கவசம். இந்த கவசத்தை யாராலும் தொட முடியாது. அப்போது என் எல்லா எதிரிகளும் வந்தன. பிறகு என்ன வழக்கம் போல தான் ஒரே அடி உதை குத்து கொள்ளு வெட்டுதான். நான் அந்த அசுர தீவை முழுவதுமாக எரித்தேன். அந்த அசுர தீவு முழுவதுமாக எரிந்து சாம்பலா போனது. நான் அந்த எல்லா பெண்களையும் அவர்களுடைய இதத்திற்கு அனுப்பிட்டு, அம்மா, உங்களுக்காக பெரிய இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. என் தீவுக்கு போவோம். சரி அப்பா. அவர்கள் 2 பேருக்குமே ஒரே அதிர்ச்சி. அவர்கள் 2 பேருக்குமே என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் 2 பேருக்குமே என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவர்கள் 2 பேருமே கட்டிப்பிடித்து அழுகிறார்கள். அப்போது நான் மெதுவா செந்த கதவை மூடினேன். மூடிட்டு நான் என் அறைக்கு சென்று தூங்கினேன். அவ்வளவுதான் என்று அவர்களிடம் பைரவி சொன்னாள். இச்சாதாரி தீவில் அங்கே அனைவரும் தன் இடத்திற்கு செல்லத் தொடங்குகிறார்கள். சிந்துசன் என்னுடன் வருகிறான். சகாதேவா என்னுடன் வருகிறான். பைரவாவின் அம்மா அப்பா எங்களுடன் வருகிறார்கள். நீ ஏன் வீட்டுக்கு போகவில்லையா? இல்ல, நான் என் வீட்டுக்கு போகல. எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. நான் இந்த இடத்துல இருக்க போறேன் கொஞ்ச நாளைக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏன்? என்னோட சண்டையிடறதுக்கு இந்த இடத்துல யாரும் இல்ல. அதுதான் இப்போ நீ இருக்கியே. சண்டை போட தவிர உனக்கு வேற என்னதான் தெரியும்? நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன். எனக்கு இது மட்டும் தான் தெரியும். என் மகனை கவனித்துக்கொள். நீ கவலைப்படாதே அம்மா. உன் மகனை நான் பார்த்துக் கொள்கிறேன். அம்மா, அப்பா, இது ஒரு அபாய சங்கு. ஏதாவது பிரச்சனை வந்தா இது ஊதுகளை வந்து காப்பாற்றுவோம். மிக்க நன்றி ராணி. மிக்க நன்றி ராணி. உன்னுடைய உடலை கவனமா பார்த்துக்கொள்ளு. சரி, நாங்கள் போயிட்டு வர்றோம். சரிடா நண்பா பைரவா, நாங்கள் போயிட்டு வர்றோம். அந்த மந்திரவாதிரா இதையெல்லாம் யார் செய்கிறார்கள் என்று நினைக்கிறான். அப்போது மந்திரவாதிரா தன்னுடைய மாய கண்ணாடியை எடுத்தான். யார் என் தந்தை தீவியை எரித்தது? உன்னுடைய மரணம். என்னது புரியவில்லை? என்னைக்கு நீ அவளை சந்திக்கையோ உன்னுடைய மரணம் நிச்சயம். என்னது இதெல்லாம் ஒரு பொண்ணு செய்து ஷா? ஆமா,
யார் அந்த பொண்? அவள் எங்கே இருக்கிறாள்? அதற்கு அந்த மாய கண்ணாடி ராவிடம் பைரவி பற்றி சொல்ல ஆரம்பித்தது. இதுதான் நடந்தது என்று சொல்லி முடித்தது. அவள் இனிமேல் தனிக்காட்டு ராணி இல்லை, அவள் இனிமேல் என்னுடைய அடிமை. உன்னால் முடிஞ்சால் முயற்சி பண்ணி பாரு. என்னடா இதையெல்லாம் யார் செய்கிறார்கள் கண்டுபிடிப்பியா? இதையெல்லாம் ஒரு பொன் செய்கிறது. என்ன ஒரு பொண்ணா? அந்த பொண்ணு யார்? அதற்கு ரா பைரவி பற்றி சொல்ல ஆரம்பித்தான். அவர்கள் அனைவரும் பைரவி மீது மிகவும் கோபமாக இருக்கிறார்கள். தொடரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. பாய் பாய்.